வணக்கம். ஜாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனர்ஜெனா ஜெராட், டிலானி என்வர்ட்நாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். ஒரு புனித தலத்தை நோக்கி நடப்பது திருப்பயணியின் குறிக்கோள். திருத்தந்தை பிரான்சிஸ். அன்னையின் கரம் பிடித்து ஏமாற்றத்தை தவிர்த்து உளமாற்றத்தை நோக்கி பயணிப்போம். யாழ்மறை மாவட்ட ஆயர். பூமியின் அழுகுரலுக்கும் ஏழைகளின் கூக்குரலுக்கும் செவிமடுத்து பணியாற்றுங்கள். வின்சென்ட் டி பால் அங்கத்தவர்கள் சந்திப்பு யாழ்மறை மாவட்ட ஆயர். மறை மாவட்டங்கள் ரீதியாக புனித கதவு திறந்து வைத்து ஜூபிலியாண்டு நிகழ்வுகள் ஆரம்பம். மன்னார் புனித ஜோசபாஸ் இறையியல் கல்லூரி புதிய கல்வியாண்டு அங்குரார்ப்பணம். விரிவான செய்திகள். நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்பது நாம் எப்போதும் முன்னோக்கி நடந்து செல்ல வேண்டியதை குறித்து நிற்கின்றதென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். வெளியிழந்தோர் மற்றும் பார்வை குறைபாடுடைய இத்தாலிய கூட்டமைப்பின் அங்கத்தவர்களை கடந்த 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வத்திக்கானில் சந்தித்து உரையாடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு புனித தலத்தை நோக்கி நடப்பதே திருப்பயணியின் குறிக்கோள் என்பதனையும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் திருப்பயணி என்னும் பதம் நடைபோடுதலை நம் மனதிற்கு கொணர்வதால் அனைவரும் எங்கும் நிற்காமல் தொடர்ந்து முன்னோக்கி செல்வதை குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் திருப்பயணி என்பவர் நடப்பவர் மட்டுமல்ல, மாறாக ஒரு புனித தலத்தை நோக்கி நடப்பதை குறிக்கோளாக கொண்டவர் என்பதனையும் குறிப்பிட்டு ஜூபிலி கொண்டாட்டங்களின் போது இக்குறிக்கோள் என்பது புனித கதவை நோக்கியதாக அமைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இயேசு ஒருவரே நமக்கு மகிழ்ச்சியை வழங்க முடியும் என குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் நம் வாழ்வுக்கு அர்த்தத்தை வழங்கும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவரை நோக்கி நடைபோட்டு அவரிடமிருந்து புதிய வாழ்வை பெறுவோம் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் பேதுரு பெருங்கோவிலில் 24ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு விழா நள்ளிரவு திருப்பலிக்கு முன்பாக புனித கதவை திறந்து ஜூபிலி ஆண்டை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மறை மாவட்ட ரீதியாக ஜூபிலி ஆரம்ப நிகழ்வுகள் கடந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் யாழ்மறை மாவட்டத்தில் ஜூபிலி ஆண்டு ஆரம்ப நிகழ்வு மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது. பேராலய பங்கு தந்தையும் யாழ்மறை கோட்ட முதல்வருமான அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் ஜூபிலி கதவை திறந்து ஜூபிலி சிலுவையை ஆசீர்வதித்து ஜூபிலி ஆண்டை அங்குரார்ப்பணம் செய்து வைத்து திருப்பலி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம், மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர். அருள் தரும் ஜூபிலி ஆண்டில் அன்னையின் கரம் பிடித்து ஏமாற்றத்தை தவிர்த்து உளமாற்றத்தை நோக்கி பயணிப்போம் என யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் வெளியிட்டுள்ள புது வருட வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் உலகில் நிலவிய இயற்கை அனர்த்தங்கள், யுத்த அழிவுகள், இடப்பெயர்வுகள், விபத்துக்கள், அரசியல் குழப்பங்கள் போன்ற பெரும் சவால்களோடு போராடி புதிய வருடத்தில் காலடி எடுத்து வைத்துள்ள எம்மை நம்பிக்கையோடு புதிய வருடத்தில் பயணத்தை தொடருங்கள் என உலக திருவை புனித கதவை திறந்து வைத்து ஜூபிலி ஆண்டுக்குள் நம்மை அழைத்துச் செல்கின்றதெனவும் இவ்வழைப்பை ஏற்று எமது வாழ்வை புனிதப்படுத்தி இயற்கையோடு ஒன்றித்து இறையருளை பெற்று அவ்வருளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் புனித கன்னி மரியாளை வழிகாட்டும் விண்மீனாக கொண்டு அருளின் வழியில் நாம் இவ்வருடம் முழுவதும் பயணித்து ஜூபிலி ஆண்டு நிகழ்வுகளில் ஈடுபாட்டுடன் அதன் அர்த்தமுணர்ந்து பங்கெடுப்போம் எனவும் தனது செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார். பூமியின் அழுகுரலுக்கும் ஏழைகளின் கூக்குரலுக்கும் செவிமடுத்து பணியாற்றுங்கள் என யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் புனித வின்சென்ட் டி பால் மத்திய சபை அங்கத்தவர்களுடனான சந்திப்பில் அழைப்பு விடுத்துள்ளார். இச்சந்திப்பு ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களின் தலைமையில் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் 4ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. இதன்போது ஆயர் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், நம் வாழும் இப்பூமி எல்லோருக்கும் பொதுவானது. இப்பூமியில் வின்சென்ட் டி பால் சபையினர் ஆற்றும் பிறரன்பு பணி மனித மாண்பை காக்கும் உயரிய பணியாக அமைந்துள்ளதுடன் தொடர்ந்தும் அதனை முன்னெடுக்க சபையினர் முனைய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இச்சந்திப்பில் புனித வின்சென்ட் டி பால் சபையின் புலமை பரிசில் திட்டத்தினூடாக காப்போத்த சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றன.
தொடர்ந்து அங்கத்தவர்களுக்கான புது வருட ஒன்று கூடல் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. திருகோணமலை மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஜூபிலி ஆண்டின் ஆரம்ப நிகழ்வு கடந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறைமாவட்ட ஆயர் பேரொரு தந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் அவர்கள் தலைமையில் புனித மரியாள் பேராலயத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆயர் பேரொரு தந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் அவர்கள் ஜூபிலி கதவை ஆசிர்வதித்து ஜூபிலி ஆண்டை அங்குரார்ப்பணம் செய்து திருப்பலி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியை தொடர்ந்து மறைமாவட்ட சமூக தொடர்பு நிலைய வெளியீடான அலையோசை சஞ்சிகையின் ஜூபிலி ஆண்டு சிறப்பு இதழ் வெளியீட்டு நிகழ்வும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை பால் ரோபின்சன், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து செபித்தனர். இலங்கை சட்ட ஒழுங்குக்கான அமைச்சர் கௌரவ ஆனந்த விஜயபால மற்றும் போலீஸ் மா அதிபர் பியந்த வீரசூரிய ஆகியோர் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் கடந்த 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இச்சந்திப்பில் சட்ட ஒழுங்குக்கான அமைச்சின் செயலாளர், ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன அவர்களும் கலந்து கொண்டார். அத்துடன் பலாலி வான்படை கட்டளை தளபதி குமாரஸ்ரீ அவர்களும் மறை மாவட்ட ஆயரை அன்றைய தினம் ஆயர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்தியாவிலிருந்து வருகை தந்து கப்புச்சியன் சபை சமாதானத்தின் அரசி மதுரை மாகாண முதல்வர் அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு கடந்த 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. யாழ் மாகாண திருக்குடும்ப கண்ணீர் மடத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருக்குடும்ப திருவிழா கடந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியை தொடர்ந்து அருட்சகோதரிகளுக்கான ஒன்று கூடல் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள், திருக்குடும்ப பொதுநிலையினர் என பலரும் கலந்து கொண்டனர். கிறிஸ்துவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட நத்தார் கரோல் பாடல் போட்டியில் தமிழ் மொழி பிரிவில் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டு பழைய மத்திய கல்லூரி மாணவர்களுக்கான கௌரவிப்பு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அண்மையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாணவர்களுக்கான வெற்றி கிண்ணம், சான்றிதழ்கள், காசோலை என்பன வழங்கி வைக்கப்பட்டதுடன் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர், அரசு உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மானிப்பாய் புனித அந்தோனியார் ஆலயத்தில் உயிர்த்த ஆண்டவர் சமூகம் முன்னெடுத்த குணமாக்கல் வழிபாடு பங்கு தந்தை அருட்தந்தை ரெக் சவுந்தரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 4ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை ஆராதனை, புகழ்ச்சி ஆராதனை, குணமாக்கல் வழிபாடு என்பவற்றை உள்ளடக்கிய இவ்வழிபாடுகளில் ஏராளமான மக்கள் பக்தியுடன் கலந்து கொண்டனர். பருத்தித்துறை மறைக்கோட்டு பொதுநிலையினர் கழக கூட்டம் கடந்த மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை முகமாலை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்டு பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கழக தலைவர் திரு அந்தோணி பிள்ளை அகஸ்டின் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் கருத்துரை, கழகத்தின் கடந்த கால செயற்பாடுகள் மற்றும் ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு முன்னெடுக்கப்படவுள்ள செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் மற்றும் மகிழ்வூட்டும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. பளை பிரதேச செயலக உளவள உத்தியோகத்தர் செல்வி பிரியா அவர்கள் கலந்து முதியோர் உளவள ஆரோக்கியம் தொடர்பான கருத்துரை வழங்கினார். தொடர்ந்து முதியோர் மகிழ்வூட்டல் நிகழ்வுகளும் அவர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன. யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ், செயலாளர் திரு அலெக்ஸ் அமலரட்னம் ஆகியோர் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் மறைக்கோட்ட பங்கு தந்தையர்கள், பங்கு அருட்பணி சபை அங்கத்தவர்கள், முதியோர்கள் என 120 வரையானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். தை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. தை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைபணியாளர் புனித பெனாபோர்த்து இறைமூந்து நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் மறை மாவட்ட புனித ஜோசப் சிறையியல் கல்லூரி புதிய கல்வியாண்டு அங்குரார்ப்பண நிகழ்வு 4ஆம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்தந்தை கிறிஸ்டி ரூபன் பெர்னாண்டோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் கலந்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். தொடர்ந்து புதிய கல்வியாண்டிற்கான ஆரம்ப விரிவுரையை
மன்னார் மறை மாவட்ட கலையருவி சமூக தொடர்பு நிலைய இயக்குனர் அருட்தந்தை லக்ஷன் டி சில்வா அவர்கள் இலத்திரனியல் ஜுகத்தில் நற்செய்தி அறிவிப்பு மற்றும் இலத்திரனியல் ஊடக வழி நற்செய்தி அறிவிப்பின் சந்தர்ப்பங்களும் சவால்களும் எனும் தலைப்பில் நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிரீசு நாயகம், மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை விக்டர் சோசை, அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், கல்லூரி மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புங்குடுதீவு புனித சவேரியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா கடந்த 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் ஒன்றில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் மாணவர்களுக்கான கௌரவிப்பு மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு என்பன இடம்பெற்றன. ஜாழ் புனித பத்ரிசியார் கல்லூரி ஆசிரியர் அருட்தந்தை ஜோன் ரெக்சன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், புங்குடுதீவு வைத்தியசாலை வைத்திய அதிகாரி திரு நடராஜா கேதீஸ்வரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், வட இலங்கை சர்வோதய புங்குடுதீவு இணைப்பாளர் செல்வி ஜமுனாதேவி அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர். யாழ் புனித அடைக்கல எண்ணெய் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா கடந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள ஜெரோ மண்டபத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் ஒளிவிழா போட்டிகள் மற்றும் யாழ் மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் நடாத்தப்பட்ட விவிலிய வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ் பிரதேச செயலர் உயர் திரு சாம்பசிவம் சுதர்சன் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு கருணநாதன் இளங்குமரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர். இளவாலை, போய்ட்டிலூர்து அன்னை, சகாயபுரம் புனித சதா சகாய அன்னை மற்றும் சேந்தாங்குளம் ஆரோக்கியநாதர் ஆலயங்களில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா முறையே கடந்த 26, 28, 29ஆம் தேதிகளில் நடைபெற்றன. பங்குத்தந்தை அருட்தந்தை ஞானரூபன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் கலை நிகழ்வுகளும் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மற்றும் காப்போது சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்த, அத்துடன் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களுக்கான பரிசளிப்பும் கௌரவிப்புகளும் இடம்பெற்றன. தாளியடி பங்கின் குடாரப்பு புனித கார்மேல் அன்னை, நெல்லியான் புனித ஜூதா ததேயு, செம்பியன்பற்று புனித பிலிப்பு நேரியார், நாகர்கோவில் புனித சவேரியார் மற்றும் தாளியடி புனித அந்தோனியார் ஆலயங்களில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா முறையே கடந்த 26, 27, 28, 29, 30ஆம் திகதிகளில் நடைபெற்றன. பங்குத்தந்தை அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் கலை நிகழ்வுகளும் மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன. கிறிஸ்து பிறப்பு காலத்தில் பகிர்தலை மையமாக கொண்டு பல இடங்களிலும் பலராலும் உலருணவு மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை வறுமை கோட்டிற்கு உட்பட்ட வேலனை, இளவாளி பிரதேசத்தில் உள்ள ஒரு தொகுதி மக்களுக்கான உணவுப் பொதிகள் அகில இலங்கை சமாதான நீதவான் திரு அமுதுநீர் அவர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. நாவாந்துறை புனித நீக்கிலார் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட கரோல் பாடல் போட்டி கடந்த மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேசுரட்னம் அவர்களின் வழிநடத்தலில் ஒன்றிய தலைவர் செல்வன் சியோன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆலய அன்பியங்கள் மற்றும் பக்தி சபைகளை சேர்ந்த 5 குழுக்கள் பங்கு பெற்றிருந்தன. அத்துடன் இளையோரால் முன்னெடுக்கப்பட்ட கரோல் நிகழ்வுகளும் அருட்சகோதரன் ஜொஹான் டியோனி அவர்களின் நெறிப்படுத்தலில் 21ஆம் தேதி சனிக்கிழமை நாவாந்துறை பிரதேசத்தின் பல பகுதிகளிலும் நடைபெற்றன. திருநெல்வேலி புனித சவேரியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா கடந்த 28ஆம் தேதி சனிக்கிழமை திருநெல்வேலி ரோகாத்துக்கு பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஆண்டனி பாலா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் நல்லாயின் துறவர சபை அருட்சகோதரி பத்மினி மற்றும் மொண்டேஃபானா ஆசீர்வாத சபை அருட்சகோதரர் பிஜி ரஞ்சித் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும், ஜாழ் திருநெல்வேலி ரோகாத்தக்கு பாடசாலை அதிபர் திரு செந்தில்குமரன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். தர்மபுரம் பங்கு மக்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா கடந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசுவமடு புனித ராயப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகளின் ஒழுங்குபடுத்தலில் பங்குத்தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் வட்டக்கட்சி பங்குத்தந்தை அருட்தந்தை அஜித் சுலக்ஷன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், இலங்கை வங்கியின் விசுவமடு கிளை முகாமையாளர் திரு நியூமன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரி ஸ்டெலா அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து நிகழ்வை சிறப்பித்தனர். திருகோணமலை மறை மாவட்டத்தில் பணியாற்றும் திருப்பாலத்துவ சபை ஊக்குவிப்பாளர்களுக்கான கிறிஸ்துமஸ் ஒன்றுகூடல் கடந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறை மாவட்ட மேய்ப்பு பணி மண்டபத்தில் நடைபெற்றது.
மறைமாவட்ட திருத்தந்தையின் மறைபரப்பு சபைகளின் இயக்குனர் அருத்தந்தை ரொய்சன் ஸ்பார்க் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகள், விளையாட்டுகள் என்பன இடம்பெற்றன. மறைமாவட்ட பங்குகளைச் சேர்ந்து 50 வரையான ஊக்குவிப்பாளர்கள் பங்கு பற்றிய இந்நிகழ்வில் அருட்தந்தை ஜான் பிள்ளை அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். திருகோணமலை மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஒன்றியமும் சமூக தொடர்பு நிலையமும் இணைந்து முன்னெடுத்த ஒளி விழா கடந்த 28ஆம் தேதி சனிக்கிழமை திருகோணமலை ஜூபிலி மண்டபத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட இளையோர் மற்றும் சமூக தொடர்பு நிலைய இயக்குனர் அருட்தந்தை ரஜீவா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை கிறிஸ்டின் நோயல் இமானுவேல் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகள், விளையாட்டுகள், புதிய நிர்வாக தெரிவு என்பன இடம்பெற்றதுடன் 230 வரையான இளையோர் பங்கு பெற்றிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரு புனித தலத்தை நோக்கி நடப்பது திருப்பயணியின் குறிக்கோள். திருத்தந்தை பிரான்சிஸ். அன்னையின் கரம் பிடித்து ஏமாற்றத்தை தவிர்த்து உளமாற்றத்தை நோக்கி பயணிப்போம். யாழ்மறை மாவட்ட ஆயர். பூமியின் அழுகுரலுக்கும் ஏழைகளின் கூக்குரலுக்கும் செவிமடுத்து பணியாற்றுங்கள். வின்சென்டி போல் அங்கத்தவர்கள் சந்திப்பில் யாழ்மறை மாவட்ட ஆயர். மறை மாவட்டங்கள் ரீதியாக புனித கதவு திறந்து வைத்து ஜூபிலியாண்டு நிகழ்வுகள் ஆரம்பம். மன்னார் புனித ஜோசபாஸ் இறையியல் கல்லூரி புதிய கல்வியாண்டு அங்குரார்ப்பணம். இத்துடன் யாழ் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜெனா ஜெராட், டிலானி எட்வர்ட் நாதன்.